வெல்கம் டு SMS தமிழ் 24 சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நோட்பேடில் வந்து அடுத்த ஆப்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அன்டூ, கட்டு, காப்பி, பேஸ்ட், டிலீட் இதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். மீதியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அன்டூன்றது என்னன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கீப் பண்ணுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது இரேஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த அன்டூ ஆப்ஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா? அன்டூன்னு இங்கே மோஸ்ட்லி கொடுக்கலாம், இல்லைனா கண்ட்ரோல் ப்ளஸ் இசட்னு கொடுத்தாலும் வரும். சரிங்களா? இப்போ நான் மோஸ்ட்லி கிளிக் பண்ணுறேன், கொடுத்தோன்னே வருவாங்க. நீங்கள் இப்போ ஒரு பேராகிராஃப் கிளிக் பண்ணும்போது இதுமாரி தெரியாமல் இரேஸ் பண்ணிங்கன்னா இந்த அன்டூ ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வர வச்சுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கட்டுன்றது ஆப்ஷன். கட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வெல்கம் இங்கே இருக்கு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து SMS தமிழ் 24 சேனல் கீப் பண்ணிட்டேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம்ன்றதை வந்து நான் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எனக்கு வந்து இங்கே வரணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வரணும். ஆனால் கீப் பண்ண தேவை. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், இந்த கட்டுன்றத ஆப்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கீபோர்டில் வந்து Ctrl+X கொடுக்கலாம். சரிங்களா? Ctrl+X கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? Ctrl+X கொடுத்தோடனே அடுத்தது பேஸ்ட் ஆப்ஷன் வந்து தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கட் பண்ணிடுவீங்க. நீங்கள் வெல்கம்ன்றதை கட் பண்ணிங்க. நீங்கள் இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ கசர் இங்கே எடுத்து வந்து வச்சுட்டு நீங்கள் மோஸ்ட்டில் வந்து பேஸ்ட்டுன்னு கொடுக்கலாம், இல்லைனா Ctrl+V கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் பேஸ்ட்னு கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம கசர் எங்கே வச்சோமோ அந்த இடத்துல வந்துடுது. அப்படியே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க, அவ்வளோ தான். இப்போ இது ஒரு வேர்டுன்றதுனால நம்ம சின்னதாக தெரியலாம். ஒரு பேராகிராஃப் வந்து கட் பண்ணி எடுத்து வந்துருக்கலாம், இல்லைனா வேறு எதாவது நம்ம தேவையான டெக்ஸ்ட் நான் இது பண்ணலாம். ஒரு அமௌண்ட் டிஜிட் இருக்கிறது வந்து கட் பண்ணி வைக்கலாம். அதுமாரி ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி தான் காப்பியும். சரிங்களா? காப்பின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு போகாது. வெல்கம்ன்றது அந்த இடத்த விட்டு போகாது. இப்போ நான் வந்து காப்பி அந்த இது செலக்ட் பண்ணிடுறேன். வெல்கம்ன்றதை செலக்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு காப்பின்னு கொடுக்குறேன். சரிங்களா? காப்பின்னு கொடுத்துட்டு இங்கே மவுஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துங்க. வந்துட்டு இப்போ வந்து பேஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இங்கேயும் இருக்குது, அதேமாரி இங்கேயும் இருக்குது. பாருங்கள், இதுதான் கட்டுக்கும் காப்பியும் டிஃப்ரெண்ட். இதுதான் பாருங்கள். கட்டுனா அந்த இடத்த விட்டு நோந்துடும், அந்த இடத்த விட்டே ரிலீஸ் ஆகிடும். காப்பினா அந்த இடத்துல ஒரு காப்பி ஒன்று வச்சுட்டு ஒரு காப்பியாக எடுத்துக்கும். ஒரு காப்பியாக எடுத்துக்கிட்டு வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? கட்டு காப்பி ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஓகே, டிலைட்னா என்னன்னு பார்க்கணும். டிலைட்னா வச்சுக்கோங்க, இப்போ வந்து நான் இதை இரேஸ் பண்ணு வச்சுக்கோங்க. பேக் ஸ்பேஸ் கொடுத்து இரேஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இதே வந்து கசர் முன்னாடி இருக்கும்போது எப்படி இது பண்ணிங்கன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்தா நீங்கள் இதுவும் ஆகாது. இது வந்து முன்னாடி ஸ்பேஸ் கொடுத்தா ஆகுது. இப்போ வந்து நான் பேக் ஸ்பேஸ் கொடுக்கலாம், ஆனால் ஆகலை. பார்த்துக்கோங்க, பேக் ஸ்பேஸ் கொடுக்கலாம், இப்போ ஆகலை. இதே டிலைட்னு கொடுக்கலாம், ஒரு லெட்டராக ஆகுது. பார்த்தீங்களா? அதேமாரியே செலக்ட் பண்ணிட்டு டிலைட்னு கொடுத்தாலும் போயிடும். அதுதான் அந்த டேட்டா ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம இது ரீகேப் மாதிரி பார்த்தலாம். அன்டோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கீப் பண்ணது வந்து எடுத்து வந்துடும். ஆல்ரெடி கீப் பண்ணது வந்து எடுத்து வந்துடும். Ctrl செட் கொடுக்குறேன், வந்துச்சு. ஆல்ரெடி கீப் பண்ணது இரேஸ் பண்ணது அது வந்து வந்துடும். சரிங்களா? கட்டுன்றது பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது. அந்த இடத்துல கட் பண்ணிடும். நமக்கு தேவையான இடத்துல வேலை வச்சுக்கலாம். நீங்கள் இடத்துல கசர் வச்சுட்டு பேஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? பேஸ்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஸ்பேஸ் இருந்தால் கீழே வந்துச்சு. சரிங்களா? இப்போ வந்து நான் இதே காப்பி பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இதை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு காப்பின்னு கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு இப்போ பேஸ்ட்டு கொடுங்க. அங்கேயும் இருக்கும், அதேமாதிரி இங்கேயும் இருக்கும். சரிங்களா? ரெண்டு இடத்துல இருக்கும். இதெல்லாம் காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகேங்களா? அப்புறம் டிலேட் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணி கூட டிலேட் பண்ணிக்கலாம். டிலேட் வந்து அந்த வேலை மட்டும் போயிடும். சரிங்களா?